சர்தார் டைரக்டர் பி.எஸ். மித்ரன் இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து லாஸ்ட்டாக தீபாவளி ட்ரீட்டாக வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். அதாவது இந்த படம் வரும்போது சிவகார்த்திகேயனுடைய பிரின்ஸ், அதுக்கடுத்து சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. 2 படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் பிரின்ஸ் மிகப்பெரிய டிசாஸ்டர், சர்தார் வேற லெவல் ஹிட் ஆகிடுச்சு. படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி ரூபாய் வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு. இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம செகண்ட் பார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சர்தார் படத்துக்கு பார்ட் 2 இருக்குது, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக இந்த படத்துடைய டீசர் ரெடி பண்ணி அதை சென்சார் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஒரு 2 மணி நேரம் 2 நிமிடம் 40 செகண்டில் ஏதோ ஒரு டீசர் ரெடி பண்ணி சென்சார் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக டீசர் வரப்போகுது போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் இன்னைக்கு இந்த சர்தார் 2 உடைய அஃபிஷியல் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக இந்த செகண்ட் பார்ட் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இந்த படத்துடைய கதைக்களம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு சின்ன ப்ரோமோவில் ஜாப்பனீஸில் தான் வருது. மேபி ஜப்பானில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்பை த ஆல்வேஸ் ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு சம்பவம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். பி.எஸ். மித்ரன் கண்டிப்பாக இந்த பார்ட் 2வை பார்ட் 1 விட பல மடங்கு நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய டீசர் இன்றைக்கி வெளியே வரப்போகுது. அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி சர்தார் 2 உடைய அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் தீபாவளி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சர்தார் படம் ஏற்கனவே தீபாவளிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதே சென்டிமெண்ட் படி நம்ம இந்த சர்தார் 2வையும் தீபாவளி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்.